கை தட்டினதெல்லாம் பாதிக்கப்பட்டது. என்கிட்ட ஒன்னும் இல்லைன்னா எப்படி வரும்? நிதானமா இருக்கிற அதெல்லாம் உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில வரல. நிதானம் அப்படி போட்டுமே எல்லாம் வெளியில வரும். நான் சொல்றேன் பாருங்க, ரெண்டே ஆப்ஷன் தான் உங்களுக்கு. ஒன்னு சேஸ் த ஸ்னேக், ஹிட் த ஸ்னேக், ஆர் ட்ரீட் த venom, deal with the venom. என்னுடைய புரிதல், டோன்ட் சேஸ் த ஸ்னேக், ட்ரீட் த venom. கொத்துப்பட்டுட்டோம்ல, அதை பார்ப்போம். முதல்ல அதை ரெடி பண்ணுவோம், அதிலிருந்து மீள்வோம். யாரோ ஏதோ துரோகம் செய்து விட்டார்கள் என்பதற்காக அவர்கள் பின்னாலேயே போய் அவர்களிடத்திலேயே நியாயம் கேட்டுக்கொண்டு வாழ்க்கை என்பது அவ்வளவு வசதியானது இல்லை. ஆறாத ரணங்களையும் ஆபாசமான எண்ணங்களையும் சுமக்கின்ற அளவிற்கு வாழ்க்கை வசதியானது இல்லை. ஓஷோ சொல்கிறார், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய துயரம் எது தெரியுமா? மிகப்பெரிய பாவம் எது தெரியுமா? சோகமாக இருப்பதுதான். மிகப்பெரிய புண்ணியம் சந்தோஷமாக இருப்பதுதான். ஸ்டே ஹாப்பி. துக்கங்களையும் துயரங்களையும் சுமப்பதற்காக இல்லை இந்த வாழ்க்கை நமக்கு அளிக்கப்பட்டது. இதை எப்படி எடுத்துட்டு போறது? நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா? பெற்றோர்களாக இருக்கிறீர்கள், அதனால் ஒரு வார்த்தையை சொல்றேன். தமிழ் படிச்சவனா, உங்களுக்கு தெரியாதது இல்லை. இந்த உலகத்திற்கு குழந்தையை தந்த நமக்கு தந்தோர்னு பேர் இல்லை, பெற்றோர்னு பேரு. வல்ல இறைவனின் பெருங்கருணையாலும் இறைவனின் பேராற்றலாலும் குழந்தை என்ற வரத்தை பெற்றவர்கள் நாம். இல்லாதவர்களிடத்தில் போய் கேளுங்கள், குழந்தை என்பதற்கான அற்புதத்தை அவர்கள் சொல்லுவார்கள். நான் ஒரு டீச்சர், ஒரு தாய், உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன், உங்க குழந்தைக்கு ஒருபோதும் உத்தரவாதத்தை தராதீர்கள். உத்தரவாதத்தை தந்தால் அதை நிறைவேற்றுங்கள். எந்த வாக்குறுதியும் தராதீர்கள். வாக்குறுதி தந்தால் நிறைவேற்றுங்கள். தராதீர்கள் என்பது என் பட்சம். தந்துவிட்டீர்கள் என்றால் நிறைவேற்றி விடுங்கள். ஆனால் அதனால் வருகின்ற கான்சிக்வன்சஸ் சந்தியுங்கள். 5 ஜெனரேஷன் இருக்கு. சும்மா ஒரு 40 ஒரு 50 வருஷத்துல 5 ஜெனரேஷன் வந்துருச்சு. இதோ நேத்து முந்தா நேத்து பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் பீட்டாவும். அது கையில செல்போனை வச்சுக்கிட்டே மடியில வந்து கம்ப்யூட்டர் பார்க்குது. நம்ம சொல்ற பேச்சு பெரியவங்களுடைய சொல்ற பேச்சு கேட்ட கடைசி ஜெனரேஷன் நாம தான். இந்த சிண்டு வாண்டு நண்டு இவங்க பேச்சு கேட்க ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனும் நாம தான். நம்மள மாதிரி பாவப்பட்ட ஜெனரேஷன் வேற யாருமே கிடையாது. நாங்கள் விழித்துக் கொள்ளாமல் ஒன்னும் இல்லைங்க. மகாபாரதத்துல